வணக்கம் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ். ஒன்று நம்ம ஹோண்டாவோட டியோ 110, இன்னொன்று நம்ம ஹீரோவோட ஜூம் 110. ஆமாங்க, இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ், அது இல்லாமல் நல்ல ஃபீச்சர்ஸ், அது இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கெயின் பண்ண மாடலுமே கூட. இந்த ரெண்டு மாடலுமே இந்த ஒரு செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான மாடல்ன்றதுல ஒரு டவுட் இல்லை. பட் நான் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல டவுட்டே. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹோண்டா டியோ 125க்கும் நம்ம ஹீரோ ஜூம் 125க்கு மேலே ஒரு டீட்டெயில் அண்ட் நல்ல ஒரு எலாபரேட்டிவ் அண்ட் நல்ல ஒரு கிளியரான ஒரு கம்பேரிசன் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது நிச்சயமாக இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஜூம் 110ம் சரி, நம்ம ஹோண்டாவோட டியோ 110ம் சரி, ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டராக தான் இருக்குது. டிசைன் விஷயத்தில் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ரோடு அப்பியரன்ஸில் நல்லாவே இருக்காங்க. பட் என்ன ஒன்று, சைட் பை நிற்க வச்சு நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஃபீல் ஆகும். நம்ம ஹோண்டா டியோ வந்து கொஞ்சம் ஒரு பல்கியான ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம ஹீரோ ஜூம் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி டிசைன் விஷயத்தில் இல்லை இவர் தான் ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருப்பார், இவர் கொஞ்சம் மொக்கையாக இருப்பார்ன்ற மாதிரிலாம் எந்த விஷயமும் கிடையாது. ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான அப்பியரன்ஸில் தான் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க, பார்ப்போம். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், இந்த டிசைனோட ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்ப்போம். அதாங்க சீட்டிங், ஃபுட்போர்ட், அந்த ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். சீட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்த ஹோண்டா டியோ 120 ஒரு சிங்கிள் பீஸ் சீட் தான். ஸ்கூட்டரில் நம்மளுக்கு யூஸ்வலாக சிங்கிள் பீஸ் சீட் தான் வரும். பட் ஆனால் லென்த்தாக அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இல்லை, கம்ஃபர்டபுளும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ரைடர் கம்ஃபர்ட் ஓகே இந்த ஒரு சீட்டிங்கில், பட் பில்லியன் கம்ஃபர்ட்ன்றது இந்த ஹோண்டா டியோவோட சீட்டிங்கில் அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் நம்ம ஹீரோ ஜூம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நான் கூட ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்கூட்டரை பார்க்கும்போது சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினச்சேன். சொல்லக்கூடாது, சீட் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி ரைஸ்டாக இருந்தாலுமே பில்லியன் கம்ஃபர்ட்ன்றது ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாகவே மெயின்டைன் ஆகுதுன்றப்ப சீட்டிங் விஷயத்தில் ரீலி நம்ம ஹீரோ ஜூம் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சிலேயே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபுட்போர்ட் மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேர்லையும் ஒன்றும் பெரிய ஸ்பேசினஸ் இல்லை, ரெண்டு பேர்லையும் ஒரு டீசெண்டான ரேஞ்சான ஃபுட்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன பொருள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுக்கலாம், நம்ம ஹீரோவோட ஜூமில் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே வைக்கிற அளவுக்கான நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஹோண்டா டியோவில் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்லாம் வைக்க முடியாது, வேணால் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுட்டு கூட சம் பொருள் வைக்கலாம். அதாவது ஒரு 18 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான் வச்சுங்களேன். அப்படின்றப்ப அண்டர் சீட் ஸ்டோரேஜ் விஷயத்துலையும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோவோட ஜூம் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்காங்க ஹோண்டா டியோவோட. அதுக்கடுத்த விஷயம், நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப் பற்றி பார்ப்போம். ஃபியூல் ஃபில்லிங் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஜூம் வந்து ஒரு மைனஸ் இருக்குது. அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் மட்டும் தான், நீங்கள் சீட்டை திறந்து அதுக்கடுத்து தான் நீங்கள் பெட்ரோல் போகிற மாதிரி சின்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நம்ம ஹோண்டா டியோவில் இப்போ புதுசாக வந்திருக்க இந்த மாடலில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கொடுக்குறாங்கன்றப்ப நீங்கள் வண்டியை விட்டு இறங்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே ஜஸ்ட் நீங்கள் சாவியை திருவி அந்த மூடியை திறந்துட்டு நீங்கள் பெட்ரோல் போடலான்றப்ப இது ரீலி நல்ல ஒரு விஷயமா இருக்குது எனக்கு ஹோண்டா டியோ பொறுத்தளவுக்கு. அதனால ஃபியூல் ஃபில்லிங் கேப் ரீலி நம்ம ஹோண்டா டியோவில் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. பட் என்னதான் இந்த மாதிரி ஒரு சில மைனஸ் நம்ம ஹீரோ ஜூமில் இருந்தாலும் ஓவரலாக பார்க்கும்போது எனக்கு ஹீரோ ஜூமோட டிசைன்ன்றது ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாகவே ஃபீல் ஆகுது நம்ம ஹோண்டா டியோவோட. பட் ஆனால் எனக்கு ஹோண்டா டியோட டிசைன் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் விஷயம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சர்லாம் நான் இப்போயே சொல்லிடுறேன்ப்பா, நம்ம ஹீரோ ஜூம் தான் நிச்சயமாக டெஃபினெட்லி ஒரு வின்னராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லைட்டிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம ஹோண்டா டியோவில் வந்து ஒரு ஃபுல் எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆமாம் இல்லைன்னு, பட் ஆனால் நம்ம ஹீரோவோட ஜூமில் உங்களுக்கு அதுலேயும் சேம் ஒரு ஃபுல் எல்இடி, அதெல்லாம் உங்களுக்கு லோ பீமுக்கு உங்களுக்கு ப்ரொஜெக்டட் லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் லைட்டிங் விஷயத்தில் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் வேறு யாருமே ட்ரை பண்ணாத அந்த ஒரு கார்னரிங் லைட்ஸுன்ற அந்த ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ்மே கூட ட்ரை பண்ணியிருக்காங்கன்றப்ப லைட்டிங்லேயே ஒன் ஸ்டெப் பெட்டர் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ரெண்டு வெஹிக்கிளையும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹோண்டா டியோவில் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாது. பட் ஆனால் நம்ம ஹீரோ ஜூமில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் உண்டு. அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு i3H ஃபீச்சரும் கொடுக்குறாங்கன்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் நல்லா சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹோண்டா டியோவில் ஃபீச்சரே எதுவும் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா ஒன்று இருக்குது, அதுதான் அந்த ஒரு ஹச் ஸ்மார்ட்ன்றது வந்து உங்களுக்கு கீலெஸ் வேரியன்ட் மாதிரி. அதில் உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு சாவி கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருப்பாங்க. அது உங்கள் வெஹிக்கிள்
அதாவது உங்களுடைய பாக்கெட்லேருந்து நீங்கள் அந்த வெஹிக்கிள் கிட்ட போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அப்படின்றப்ப ஜஸ்ட் நீங்கள் நாற்பது திருப்பி வண்டி ஆன் பண்ணி ஓட்டிகிட்டு போகலாம். அது இல்லைனா ஆன் ஆகாது. அதாவது நம்ம கார்ஸ்லாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா, இப்போ வர எல்லா கார்ஸ்லையும் அந்த ஒரு சிஸ்டம் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை உங்களுக்கு 2 வீலர்லேயே கொடுக்குறாங்க. அதுதான் ஹச் ஸ்மார்ட். பட் என்னதான் இருந்தாலும் ஓவராலாக நல்ல ஒரு பேக்கேஜோட இருக்கிற ஒரு ஃபீச்சர் லெவல் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா நிச்சயம் நம்ம ஹீரோட ஜூம்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளுடைய இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு சேம் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ஒரு 110cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தோட பவர் ஃபிகர்ஸ் அண்ட் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்ன்றது கொஞ்சம் சிமிலரான ரேஞ்சில் தான் இருக்குது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ ஜூம் வந்து அரௌண்ட் ஒரு 8.05 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு ஒரு 87 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹோண்டா டியோ வந்து 7.75 bhp பவரும், அதுக்கடுத்து 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கொடுக்கும்போது இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு பிஹெச்பியை குறைச்சி டார்க்கை கூட்டியிருக்காங்கன்றதுல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு அந்த ஒரு லோ அண்ட் டார்க்கும் அந்த ஒரு இனிஷியல் பிக்கப்பும் நம்ம ஹோண்டா டியோவில் நல்லாயிருக்கும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 0 to 60 0 to 80 மாதிரி ஆக்சலரேஷன் விஷயத்தில் நம்ம ஹோண்டா டியோ தான் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணும். நம்ம ஹீரோ ஜூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணாலும் அதுவும் அந்த ஒரு ரேஞ்சு கிட்ட வரக்கூடிய நல்ல ஒரு பவர் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு பவர் விஷயத்தில் 2 பேரும் நல்லா இருக்காங்க. பட் நம்ம ஹோண்டா டியோ வந்து அந்த ஒரு சிட்டி பர்பஸுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு டிரைவபிலிட்டி கொடுக்குன்றது என்னுடைய ஒரு ஃபீலாக இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம ஹோண்டாவோட டியோ வந்து உங்களுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் 48 km வரைக்கும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஜூம் வந்து 45 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இவங்க 2 பேருமே அரௌண்ட் ஒரு 45 to 50 km தான் மைலேஜ் வருவாங்கன்றப்ப மைலேஜ் விஷயத்தில் 2 பேரும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நல்ல ஒரு சிமிலரான ரேஞ்சு தான். பட் இருந்தாலும் எந்த ஒரு இடத்துல இந்த இன்ஜினில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தா, நம்ம ஹோண்டா டியோவோட இன்ஜினில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் ரிஃபைன்மெண்ட் இஷ்யூ மாதிரி விஷயங்களே கிடையாது. வெஹிக்கிள் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். பட் நம்ம ஹீரோ ஜூம் வந்து அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இதோடைய இன்ஜினில் வந்து அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்றது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரிஃபைன்மெண்ட் தான் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு ஒரு சில பிட் ரேஞ்சில் வைப்ரேஷனுமே இருக்குது நம்ம ஹீரோவோட ஜூம். பட் ஆனால் நம்ம ஹோண்டா டியோவோட இன்ஜின் வந்து கொஞ்சம் நல்லா ரிஃபைண்டாக வைப்ரேஷன் ஃப்ரீயாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின். அதனால் இன்ஜின் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹோண்டா டியோ தான் என்னுடைய ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம இந்த வண்டியோட அந்த ஒரு டிரைவபிலிட்டி பிரேக்கிங் ஒரு விஷயங்கள் பார்த்துட்டு ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். இந்த வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துலையும் நிச்சயம் நம்ம ஹீரோட ஜூமுக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 190 mm டிஸ்க் ஆப்ஷன் கிடையாது இருக்குது. பட் ஆனால் நம்ம ஹோண்டா டியோவில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்லாம் கிடையாது. அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் ஆப்ஷன், அது மட்டும் தான் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனே கிடையாது. இல்லை பிரேக்கிங் விஷயத்தில் நிச்சயம் நம்ம ஹீரோவோட ஜூம் 1 ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கிறதுல டவுட் இல்லை. அது இல்லாமல் டயர்ஸ் பொறுத்த அளவுக்கும் நிச்சயம் நம்ம ஹீரோவோட ஜூம்ஸில் தான் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹோண்டா டியோவில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 90/90, பின்னாடி வந்து 90/100. பட் ஆனால் நம்ம ஹீரோ ஜூமில் வந்து ஃப்ரண்ட்டில் 90/90, பின்னாடி வந்து 100/80 செக்ஷன் கொஞ்சம் நல்லா பெரிய டயர்ஸே கொடுக்குறாங்க. அதெல்லாம் வீல்ஸ் பொறுத்த அளவுக்கும் அதில் வந்து பென்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 12 inches. பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு பின்னாடி மட்டும் ரெடியூஸ் பண்ணி 10 inches கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்ப வீல், டயர், பிரேக்கிங் எல்லா விஷயத்துலையும் நம்ம ஹீரோ ஜூம் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ ஜூம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சம் ஹை ஸ்பீட் மேனர்பிலிட்டி, கார்னரிங் அது மாதிரி விஷயத்தில் நம்ம ஹீரோ ஜூம் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பட் சிட்டி டிரைவபிலிட்டியில் நம்ம ஹோண்டா டியோ கிட்ட வந்து நல்ல ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் இருக்குது. அதனால் அது சிட்டிக்குள்ளே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓவரலாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹை ஸ்பீட் மேனர்பிலிட்டி வேணுமா இல்லை சிட்டி பர்ஃபார்மன்ஸ் வேணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் ஆனால் பொதுவாக நம்ம ஸ்கூட்டரில் யாரும் ஹை ஸ்பீடில் போய்ட்டு கார்னர் பண்ணுறது, ஹை ஸ்பீட் மேனர் பண்ணுறது பண்ண போகிறதில்ல. சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம். அதுக்கு எந்த ஒரு விஷயம் தேவைப்படுன்னு பார்த்துங்க. நம்ம ஹீரோ ஜூமில் வந்து இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தா, சஸ்பென்ஷன் செட்டப் கொஞ்சம் ஸ்டிஃபு. அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுங்க. சரி, ஓகே. ஓவரால் நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ப்ரைஸிங் பார்த்துருவோமா? ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஜூம் பேசிக் மாடல் உங்களுக்கு 96,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,07,000 கிட்ட வரைக்கும் வருது. ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் தான், ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டா டியோ பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், இதோடைய பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 93,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,03,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங் விஷயத்துலையும் நிச்சயம் நம்ம ஹோண்டா வந்து ஹீரோவோட இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்குன்றப்ப நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம் தான். சரி, ஓகே. ஓவரால் இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். Bye. See you later.